தமிழ்நாட்டில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா எங்கு சென்றாலும் மக்களின் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கீழடி விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தாலும் திமுகவின் ஐ.டி. அணியினர் இதை கேலி செய்யும் வகையில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த ஆர்.பி. உதயகுமார், அரைவேக்காடு டி.ஆர்.பி. ராஜா கீழடி அகழாய்வுக்கு யார் நிதி வழங்கினார்கள் என்ற விஷயமே தெரியாமல் பேசுகிறார் என கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் கீழடி அகழாய்வு தொடர்பான அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்க திருப்பியிருந்தது. இது குறித்து மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஒரே ஒரு கண்டுபிடிப்பை அடிப்படையாக வைத்து முடிவெடுக்க முடியாது, மேலும் ஆய்வுகள் தேவை என கருத்து தெரிவித்தார். இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு மற்றும் பெரிய அளவிலான விவாதங்களை உருவாக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருந்த மத்திய அரசு திடீரென அந்த அறிக்கையை திருப்பி அனுப்பி மேலும் அறிவியல் ஆதாரங்கள் தேவை என கூறியிருப்பது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. கண்டனமாக மதுரையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் தமிழ் என்றாலே விருப்பமில்லை என கடுமையாக விமர்சித்திருந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதேபோல் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக கீழடி அறிக்கையை திருப்பி அனுப்பிய விவகாரத்தில் எதையும் பேசாமல் மௌனம் கடைபிடிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தின் பின்னணியில் திமுக ஐ.டி. விங் சார்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டலடிக்கும் வகையில் ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டது. இதற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், திமுக அமைச்சர் மற்றும் ஐ.டி. விங் செயலாளர் டி.ஆர்.பி. ராஜாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி இன்று முதல்வராக உயர்ந்தது அவரது உழைப்பின் பலனே என தெரிவித்தார். மக்களிடம் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு நாள்தோறும் உயர்ந்து வரும் நிலையில் அதை எதிர்க்க முடியாமல் திமுக தனிநபர் விமர்சனத்திற்கு இறங்கியுள்ளது. நாங்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றிய கார்ட்டூன் வெளியிட முடியும், ஆனால் அதற்கு எங்களுக்கு அவசியமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். கீழடி அகழாய்வை முதலில் அறிமுகப்படுத்தியது அதிமுக ஆட்சியில்தான் என அவர் கூறியதுடன், அரைவேட்டுத்தனமாக நடக்கும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அந்த வேலைகளுக்கு நிதி ஒதுக்கியது யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். வரலாறு தெரியவில்லை என்றால் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரனிடம் கேட்டு பாருங்கள். பாலியல் வன்கொடுமை, கள்ளச்சாராயம் உள்ளிட்ட பல விவகாரங்களை பற்றியும் கார்ட்டூன் போட முடியும். டி.ஆர்.பி. ராஜா தொடர்ந்து இப்படி செயல்பட்டால் தமிழ்நாட்டில் அவர் எங்கும் சென்று செயல்பட முடியாத நிலை ஏற்படும். தேவைப்பட்டால் அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என எச்சரித்துள்ளார்.